வெல்கம் டு அனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நல்லா முடி ஷைனிங்காக கருகருன்னு இருக்குங்க. அதாவது 40+ தான் இந்த ஹேர் பேக் வந்து தனித்தனியாக போடணும். 20 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரெண்டுமே கலந்து போடலாம். அதாவது அவுரியும் மருதாணியும் ரெண்டும் சேர்ந்து கலந்து போடலாங்க. 20+க்கு போடலாம். 40+க்கு தனித்தனியாக போட்டோம்னா நல்லா டார்க்காக பிடிக்கும். ஆனால் 20+க்கு அப்படி தேவையில்லை. ரெண்டையும் கலந்து போட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணலாங்க. 20 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக கலர் பிடிச்சாலே போதுங்க. பெரியவங்களுக்கு தான் கலர் வந்து டார்க்காக பிடிக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு லைட்டாக கலர் பிடிச்சாலே போதும். டைம் சேவ் ஆகும். ஒரே டைமில் அப்ளை பண்ணுறதுனால கரெக்டான கலரும் பிடிக்கும், டைமும் சேவ் ஆகும். அதுக்காக தான் இந்த ரெண்டையும் ஒரே டைமில் கலந்து போடலாம். அதனால் நல்லா போட்டால் டார்க்காகவும் இருக்கும். ஹேர் கலரிங்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இதை மாதிரி பிள்ளைங்களுக்கு இப்போ இருந்தே நீங்கள் பழக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஹேர் கலரிங்க்கு போக மாட்டாங்க. இதையே அவங்க வந்து ரெகுலர் பண்ணிப்பாங்க. அதனால் நம்ம இந்த பேக் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அவுரி பவுடரும் மருதாணி பவுடரும் தாங்க எடுத்திருக்கேன். நான் பவுடராக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் லீஃப் கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப் லெமன் எடுத்துக்கலாம். லெமன் வந்து நல்லா டார்க் பண்ணி கொடுக்குங்க. மருதாணி வந்து மருதாணியோட அந்த கலர் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கத்தாழி வந்து நம்ம முடி வந்து எப்போவுமே அவுரி மருதாணிலாம் போடும்போது ரொம்ப ஹார்டாகி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்த ரஃப்னஸ் போக்குறதுக்காக தான் கத்தாழை எடுத்திருக்கேன். அவங்கவுங்க முடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். பாப்பாவுக்கு முடி அதிகமாக இருக்கிறதுனால அவளுக்கு நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். உங்களோட முடி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. கத்தாழை ஜெல் எடுத்துடலாங்க. கத்தாழை ஜெல் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணணுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க வாஷ் பண்ணிவிட்டு போடணுமான்னு. ஆமாங்க, ஒரு 7 தடவை வாஷ் பண்ணலைன்னா கூட ஒரு 4-5 தடவையாவது நம்ம வாஷ் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலருக்கு கத்தாழை ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு போடுறது பெட்டர். அதே மாதிரி கத்தாழை வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது அந்த க்யூப்ஸாக கிடைக்கும்போது நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய வெள்ளையாக கிடைக்கும்போது, பெருசாக கிடைக்கும்போது நம்ம வாஷ் பண்ணுறதுக்கே கஷ்டம். மிக்சியில் அரைப்படாது. இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணினீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து அரைப்படுறதும் நல்லா நைஸாக ஃபைனாக அரைப்பட்டுறது. ஸோ கத்தாழையை க்யூப்ஸாக கட் பண்ணும்போது வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸி, அரைக்கிறதுக்கும் ஈஸி. பாருங்கள் எவ்வளோ அழகான க்யூப்ஸாக கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அழகான க்யூப்ஸாக இருக்கும், சாப்பிடலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணும்போது தெரியும் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறது கட் பண்ணும்போது தெரியும் பாருங்கள். க்யூப்ஸாக அழகாக வந்துடும். நம்ம சுரண்டணுங்கிற அவசியம் இல்லை, சுரண்டவே தேவையில்லைங்க. சுரண்டும் போது அந்த ஜெல்லெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். வாஷ் பண்ணும்போது கரெக்டாக வாஷ் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜெல்லாக வாங்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே டைரெக்டாக போடலாம். அதாவது ஜெல்லாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக வாங்குகிறோம் அப்படின்னா அதை அப்படியே போடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு க்யூப்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக இருக்கும்போது இந்த இந்த க்யூப்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒவ்வொரு க்யூப்ஸும் தனித்தனியாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஜெல்லெல்லாம் போயிடணும். அதுதான் நல்லா கரெக்டாக வாஷ் பண்ணுறதுக்கு அர்த்தம். இப்போ இதில் சைடில் ஒட்டியிருக்கிற அந்த ஜெல்லெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வாஷ் பண்ணணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கும் போது அது வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு போடும்போது அதோட வீரியம் கம்மியாகும். கத்தாழை ஜெல் ஒரு சிலருக்கு ஒத்துக்காதுங்க. அதனால தான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம பயம் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வாஷ் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு ஜெல் இருக்குது பாருங்கள். அப்படியே ஜெல் மாதிரியே இருக்குது பாருங்கள். திக்காக இருக்குது அந்த ஜெல். வாஷ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஒரு 4 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த க்யூப்ஸ் தனியாக இருக்கும். தண்ணி வந்து அப்படியே பச்சை தண்ணி மாதிரி அப்படியே நல்லா தண்ணியாக இருக்கும். இப்போ ஜெல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி வந்து அப்படியே நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. அந்த ஜெல் கொஞ்சம் கூட இல்லை. தண்ணி வந்து அப்படியே நல்லா நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாஷ் கொடுக்கணும். அந்த ஜெல்லு நல்லா சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடணும். அந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மற்ற இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மருதாணியும் அவுரியும் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். குவான்டிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா
ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் லீஃபாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, பவுடராக எடுத்துக்கிறீங்கனாலும் சரி, ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன், அதாவது இது 2 ஸ்பூன் அது 2 ஸ்பூன் சம அளவில் எடுத்துக்கோங்க. பாப்பா முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட முடி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் கலரிங் பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுங்க. நம்ம வந்து நேச்சராக இருக்கும் நம்மளோட ஹேரு. அதே மாதிரி செம்மட்டை ஆகாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும், கருகருன்னு இருக்கும். பிள்ளைங்க வந்து செம்மட்டை ஆகிறதுனால தான் ஹேர் கலரிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம போகாமல் மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், அதை அரைச்சி அப்ளை பண்ணி அதை வாஷ் பண்ணணுமே அப்படின்னு. பட் இது ரெகுலர் ஆக்கிக்கிட்டோம்னா இதுதான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்புறம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக போய் அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மணியும் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுனா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டிலையே நம்ம அரைச்சோமா போட்டோமா முடிஞ்சுது, அவ்வளோதான். இதை ஹேபிட் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா இது ரெகுலர் ஒர்க் மாதிரியே ஆகிடும். பாப்பாவோட முடிக்கு ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா அப்பத்துலேருந்தே ஷாம்பு யூஸ் பண்ணதுனால இவளோட ஹேர் வந்து ஷாம்புக்கு வந்து நல்லா அடாப்ட் ஆகிக்கிச்சு. அதனால் இப்போ நான் வந்து சீகக்காய் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட அது ஒத்துக்க மாட்டேங்குது, ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து ஷாம்புவே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீகக்காய் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, முடியில் ரொம்ப ஹார்டாக பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடு கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக பிடிச்சிருங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா லேயராக எடுத்து அப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ஈவனாக அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ வாரம் 2 டைம் 3 டைம் வாஷ் பண்ணி அப்ளை பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து நாங்கள் ரேண்டமாக அப்படியே அப்ளை பண்ணுறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க இல்லை செகண்ட் டைம் போடுறீங்கன்னா கொஞ்சம் லேயராக எடுத்து போட்டு ஒரு 1 மந்த்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரேண்டமாக அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து ஈவனாக அன்ஈவனாக பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது அன்ஈவனாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு திட்டாக முடிய பார்க்கும்போதே ஹேர் கலரிங் பண்ண மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் லேயராக எடுத்து போடுறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் க்ளவுஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கவர் வந்து கையில் நல்லா டேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கையில் எப்படியும் மருதாணியை விட அவரி ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப கருகருன்னு பிடிச்சிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கையில் பண்ணாமல் நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம அதை அப்ளை பண்ணினதுக்கப்புறம் கை சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே சொன்ன மெத்தடு தான். இந்த மாதிரி அம்பு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா லேயராக எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி அம்பு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா லேயராக எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ணுற டைமிங் வந்து கம்மியாகுங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 1/2 ஹவர்லேயே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். லேயராக எடுத்து பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி ஈவனாகவும் இருக்கும், ஈவனாக அப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்கும், திட்டாக இல்லாமல் எல்லா இடமும் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க, அவள் ஆதி காலத்துலேருந்து, அதாவது அவள் முடி என்றைக்கு வளர்க்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணினேனோ அன்னையிலேருந்து இதை மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது, இல்லை ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன ஃபுட்டு இன்டேக் கொடுக்குறது, அப்புறம் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே அவளுக்கு நான் ரொம்பவே ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் ஹேர் கலரிங் பண்ணும்போது ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது, நார்மலாக வருங்க, எல்லா ஹேருக்கும் வரும். எப்படிப்பட்ட ஹேராக இருந்தாலும் ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை மட்டும் கட் பண்ணுற ஹேபிட், அது என்ன ஹேபிட்னே தெரியலைங்க. எப்போவுமே இருக்க எல்லார் முடியிலையும் ஸ்ப்ளிட்டன்ஸ் வரதான் செய்யும். அது ஒரு வாரமோ இல்லை ஒரு 10 நாளோ இல்லை ஒரு மாதமோ இருந்துரு தானாகவே மறைஞ்சிரும். தானாகவே சின்ன சின்ன முடிகளாக கட்டாகி தானாகவே விழுந்து மறைஞ்சிரும். அதனால் நீங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸை கட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஸ்ப்ளிட்டன்ஸை கட் பண்ணலாமாக்கா, நான் எவ்வளோ கட் பண்ணாலும் ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது அப்படின்னு. ஸ்ப்ளிட்டன்ஸை கட் பண்ணாதீங்க, பண்ண வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு மாதம் வரைக்கும் கட் பண்ணால் என்னாகும், மொத்த முடியும் கட் பண்ணி போடணும், அப்படி தான் பண்ணணும். அதனால் ஸ்ப்ளிட்டன்ஸை ஸ்பெஷலாக கட் பண்ணவே பண்ணாதீங்க, அது தானாகவே கட்டாகி விழுந்துடும். நீங்கள் அதுக்காக நீங்கள் கேர் எடுக்கவே வேணாம். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருங்க, அது தானாகவே சரியாயிடும்.
ஸ்ப்ளிட்டன்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிக்கு தேவையான போஷாக்கு கரெக்டாக கிடைக்கல, கரெக்டான பேலன்ஸில் இல்லை அப்படின்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். இல்லை அன்பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னாலும் ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். இல்லை நம்ம வேறு ஏதாவது ஹேருக்கு அப்ளை பண்ணி இல்லை ஹேர் பேக் போட்டது அதில் கூட ஹேர் பேக் போடுறதுனாலையும் ஸ்ப்ளிட்டன்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு சில முடிக்கு ஒத்துக்காது. அதுதான் அங்கே பிரச்சனையே. அதனால் நீங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறது கரெக்டான ஒரு மெத்தடு கிடையாது. ஸ்ப்ளிட்டன்ஸை கட் பண்ணுறது ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கான வழி அது கிடையாது. அது கரெக்டான சொல்யூஷன் இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்தாச்சு. அடிமுடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணி முடித்தாச்சு. எங்கெல்லாம் நம்ம விட்டு போயிருக்குமோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணினதுக்கப்புறம் நல்லா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் முடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரு கிளிப்பு போட்டுக்கலாம். நல்லா சுருட்டிட்டு கிளிப்பு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஈரம் காயாமல் இருக்கும். அந்த ஈரம் அப்படியே தலையில் இருக்க தான் உங்களுக்கு கலர் நல்லா பிடிக்கும். அதனால் நல்லா சுருட்டி ஒரு கிளிப்பு போட்டுக்கோங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரங்க. நீங்கள் எப்போ வேணால் வாஷ் பண்ணலாம். அந்த நடுவில் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் இப்படி வந்து எந்த டைமில் வேணால் வாஷ் பண்ணலாம். ஆனால் 1 மணிலேருந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு உள்ளாரையே நீங்கள் வாஷ் பண்ணிடணும். அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. அதுவும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தால் ஷார்ப்பாக 1 மணி நேரத்தில் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க. அதுவும் மத்தியான நேரத்தில் வெயில் டைமில் போடுங்க. ஈவினிங் டைம்லேயோ மார்னிங் டைம்லேயோ போட்டிங்கன்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது கோல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம வந்து பேக் போட்டு முடித்தாச்சு. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம முடிஞ்சு கிளிப்பு போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சு வாஷ் பண்ணிடலாம். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு வாஷ் பண்ணிடலாம். இது என்ன ஏஜ் குரூப் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க போடலாங்க. 10 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் போடலாம். சின்ன பிள்ளைங்க பசங்களுக்கு கூட போடலாம், தப்பில்லை. போட்டு நல்லா காய விட்டு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷாம்பு வந்து ஒரு மக்கில் போட்டுட்டு நல்லா தண்ணியை கலந்துட்டு அப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். டைரெக்டாக ஷாம்பு வந்து தலையில் போட்டு வாஷ் பண்ணாதீங்க, சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிரும். அதனால் லைட்டாக கலந்துட்டு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். ஹேர் பேக் போட்டுறதுக்கப்புறம் நல்லா வெயிலில் வச்சு காய வைங்க. நல்லா வெயில் டைமில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்போ வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஹேர் ட்ரையர் சிலருக்கு ஒத்துக்காது. ஹேர் ட்ரையர் போடும்போது நல்லா ஹீட் ஆகும்போது முடி ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும், முடி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் நல்லா பெரிய பல் உள்ள சீப்பை வச்சு நல்லா சீவி விட்டு அந்த சிக்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.